சென்னையில் வெட்டி கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி இரவு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்திலும் 8 பேர் சரண் அடைந்திருந்தனர். இந்நிலையில் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படுகொலைக்கு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இந்த இரங்கலையும் நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து உறவினர்களிடம் நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கிருந்து செம்பியத்தில் உள்ள, அதாவது பெரம்பூரில் உள்ள செம்பியத்தில் உள்ள பள்ளி மைதானத்தில், அரசு பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தனர். அதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. போலீசாரும் பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் தற்போது சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி பள்ளியிலிருந்து அஞ்சலிக்கு பிறகாக தற்போது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அங்கு அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுகிறது. அதாவது இங்க இருக்க மாநகராட்சி பள்ளியில் இன்று காலை முதலே இந்த அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் நேரில் வந்தும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கோடு இங்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த மாநகராட்சி பள்ளியிலிருந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த புத்தூர் என்ற இடத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் என்பது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக தற்போது அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் அவரது உடல் என்பது ஏற்பாடு எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோவிலில் அங்கு அவருக்கான அந்த பிரார்த்தனை என்பதும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பொத்தூரில் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்ய இருக்கிறது. அங்கு பௌத்த முறைப்படி அவரது இறுதி சடங்குகள் என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து திருவள்ளூரிலிருந்து, அதாவது பெரம்பூரிலிருந்து திருவள்ளூருக்கு இந்த உடல் என்பது சாலை மார்க்கமாக எடுத்து செல்லப்படுகிறது. இந்த வேளையில் அவரது உடல் எடுத்து செல்லப்படும் பொழுது அவருடைய ஆதரவாளர்களும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் வீர வணக்கம் செலுத்தியும் அவரது உடலை எடுத்து செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சூழ அவரது உடல் என்பது எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. விஷ்ணு, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.